நம்ம சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போகலாம். 300 காலத்துல 400 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் இல்லையா எல்லா படத்துலயும், அதே மாதிரி நம்ம சீரீஸ்லயும் 400 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையுமே அச்சுறுத்துற மாதிரியும் வியக்க வைக்கிற மாதிரியும் வேகமா ஒரு ஸ்பேஸ் ஷிப் அவங்கள தாண்டி போகுது. அதை பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. காட்டுக்குள்ள பல்லக்கு சுமந்துகிட்டு ஒரு கும்பல் போய்கிட்டு இருக்காங்க. பல்லக்கு உள்ள இருக்கிற பொண்ணோட ஃப்ரெண்டு வெளியே நின்று அழுகுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ரொம்பவே பாவம், அவளுக்கு 15 வயசுதான் ஆகுது. இந்த வயசுலயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவளை ஒரு விதவையா நீங்க ஆக்கிட்டீங்க. அவ எவ்வளவு பாவம், வாழ்நாள் முழுக்க அவ லைஃப் ஒரு விதவையாதான் கழிக்கணுமான்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க. அந்த பக்கமா கிராஸ் ஆகுற ஸ்பேஸ் ஷிப்போட காத்து வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறதுனால இருக்கிற எல்லாருமே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பல்லக்கும் ஒரு மலை பக்கமா கவிழ்ந்து விழுறதுக்காக உருண்டு போய்கிட்டு இருக்கு. உள்ள இருக்க பொண்ணு கதவை தரங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்காங்க. அடிக்கிற காத்துல இப்படி மொத்த இடமும் போர்க்களமா இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு ஃப்ரீஸ், எல்லாமே உறைஞ்சு நிக்கும் பொழுது ஒருத்தர் அந்த பக்கமா நடந்து வர்றாரு. அந்த பல்லக்க அப்படியே தூக்கி இந்த பக்கமா வைக்கிறாரு. அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. எல்லாத்தையுமே அன்ஃப்ரீஸ் பண்ண நம்ம ஏலியன் ஹீரோ உள்ள இருக்க அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வராரு. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய கதையை அவங்களே நரேட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசுவாங்க. பூமியில இருக்க மனிதர்களை விட பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் அவங்களுக்கு 7 மடங்கு அதிகமா இருக்கு. இந்த பூமியில நான் இது வரைக்கும் 400 வருஷங்கள் இருக்கு. இங்க இருக்க காந்தப்புலமும் சரி, காற்றானலும் சரி, தண்ணீரானாலும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பானதா இருக்கு. நான் சைவ உணவுகளை சாப்பிட்டே பழக்கப்பட்டதுனால யூஸ்வலா நான் வெளியே யார் கூடயும் டின்னர் சாப்பிடுறது இல்ல. 400 வருஷத்துல பல உருவங்களை நான் கடந்து வந்திருப்பேன். என்னுடைய ஸ்டாருக்கு நான் எப்ப திரும்ப போவேன்னு தெரியல. அது வரைக்கும் என்னுடைய லைஃப் நான் இந்த பூமியில தான் கழிச்சாகணும். என்னால காலத்தை உரைய வைக்கவும் நிகழ்வுகளை மாத்தி அமைக்கவும் முடியும். ஆனா நான் இங்க பூமியில வந்ததுக்கு அப்புறம் 400 வருஷமா கத்துக்கிட்ட ஒரே விஷயம், நடக்கிற விஷயங்கள் அப்படியே நடக்கிறதாகவே விட்டுறணும். அதோடைய விதியை நம்ம மாத்தி அமைக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 3 மாசத்துல பூமியை தாண்டி ஒரு மிகப்பெரிய விண்மீன் கடந்து போக போறதா நியூஸ்ல அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவினுடைய கிரகம் தான் அந்த விண்மீன். நம்ம கதையோட ஹீரோயின் கதையிலுமே ஒரு ஹீரோயின் தான். நம்ம கதையோட ஹீரோயின் பிஸியா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவங்களுக்காக காஃபி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அதை வாங்கி போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயின் சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தவறுதலா காஃபி கொட்டையோட பிராண்ட் நேம் சொல்றேன்னு பருத்தி கொட்டையில இருந்து தயாரிச்ச காஃபியை தான் நான் குடிக்கிறேன்னு சொல்லி ட்வீட் பண்ணிடுறாங்க. இதை பாக்குற அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே வழக்கம் போல நம்ம ஹீரோயின் தவறான விஷயங்களை ட்வீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை வச்சு படம் பண்ற மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாரும், உங்களை யார் அவளை போட்டோ எடுக்கிற வரைக்கும் விட சொன்னது, உங்களுக்கு தெரியல அவ இப்படிதான் ஏடாகடமா போஸ்ட் போட்டு வைப்பான், இதனால அவளுடைய இமேஜ் தான் டேமேஜ் ஆக போது, ஆப்வியஸ்லி நம்மளுடைய பிராண்டிங் நேமே கெட்டு போயிடும். நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகும் பொழுது, ஓ வாங்க வாங்க மேடம் உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப நல்லா உபசரிக்கிறாங்க. இங்க நம்ம ஏலியன் ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் உண்டு அவருடைய வேலை உண்டுன்னு இருக்காரு. பூமியில மத்த மனுஷங்களுடைய விஷயம் எதுலயுமே இவர் தலையிடுறதா இல்ல. நம்ம ஏலியன் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே லிஃப்ட்ல மீட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் நான் நிக்கிறேன், இவ என்ன கண்டுக்காம நிக்கிறான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கூலிங் கிளாஸ்ல இருந்து அப்படியே சைடா அவரை எட்டி பாக்குறாங்க. லிஃப்ட் ஓபன் ஆகுது. உள்ள போய் அவங்களுடைய ஃப்ளோர் நம்பரை பிரஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல யார் நிக்கிறா என்ன ஏதுன்னு கண்டுக்காம அமைதியாவே மூஞ்ச வச்சுட்டு நிக்கிறாரு. நம்ம ஹீரோயின், நீங்க எந்த ஃப்ளோரையும் பிரஸ் பண்ணலையான்னு கேக்குறாங்க. அதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும், ஹலோ எதுக்காக என்ன இவ்வளவு நேரம் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஒருவேளை தவறா என்கிட்ட நடந்துக்கணும்னு எந்த இன்டென்ஷனாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கையை விட்டுருங்க, இல்லைன்னா உங்க மண்டையை நான் பொழந்துருவேன்னு பேசிட்டே இருக்கும் பொழுது லிஃப்ட் டோர் ஓபன் ஆயிடுது. நம்மளுடைய ஹீரோ வெளியே போயிடுறாரு. ஃபேமஸான ஸ்டார், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசுறது கொஞ்சம் கூட காதுல வாங்காம வெளியே போய்கிட்டு இருக்கியா, உனக்கு மேனஸ்னா என்னன்னு யாரும் சொல்லி தரலையா, ஸ்கூலுக்கு போய் முதல்ல இதெல்லாம் கத்துட்டு வாடா சின்ன பையன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ அங்க இருக்க அபார்ட்மெண்ட் டோரை ஓபன் பண்றாரு. ஓ, என்னுடைய ரூம்க்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தான் நீங்க தங்கி இருக்கீங்களா, சோ சாரின்னு அப்படியே அவங்களுடைய அபார்ட்மெண்ட்குள்ள ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின்ஸே சும்மா இருந்தாலும் ஹீரோயின்ஸோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க போல. என்னுடைய பொண்ணுதான் பெரிய ஸ்டாருங்கிற மாதிரி அவங்கவுங்க பொண்ணுங்களை பத்தி அவங்க பெருமை அடிச்சுக்கிறாங்க. பை த வே, உன்னுடைய பொண்ணு புது அபார்ட்மெண்ட்டுக்கு போன விஷயம் உனக்கு தெரியாதான் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் சரியா பேசிக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா எப்பவுமே ரொம்ப மணி ஓரியன்டா, இவளை காசுக்காகவே சின்ன வயசுல இருந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் சேர்த்து பணம்
பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். கால் பண்ணி அபார்ட்மெண்ட்டுக்கு மாறுறங்கிற ஒரு விஷயத்த கூட நீ என்கிட்ட சொல்லல. யூனோ நானும் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி தான், என்னாலதான் உனக்கு இந்த அழகு வந்து, நான் சொல்றதான் கேட்கணும், எனக்கு நீ உடனே பணத்தை அனுப்பணும்ன்ற மாதிரி அவகிட்ட பேசுறாங்க. நம்ம ஹீரோவோட கேட்கும் திறன் பூமியில இருக்க மனிதர்களை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். டேப்ல இருந்து தண்ணி சொட்டுற சவுண்டு கூட அவருக்கு இடி விழுற மாதிரி கேட்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல சோகத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம ஆடி பாடி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு பூகம்பமே வந்த மாதிரி இருக்கு. எழுந்து அவளுடைய ரூம்க்கு போறாரு. நீங்க பாட்டு பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா இந்த ராத்திரிலேயே அதை பண்றது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பக்கத்துல நாங்க யாரும் தூங்க வேண்டாமா? நம்ம ஹீரோயின் சாரி, இந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இந்த டைம்ல பாட்டு பாடுன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ, நீங்க பாடினது பாட்டு மாதிரி இல்ல, ஒப்பாரி மாதிரி இருக்கு, சச் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். போலீஸ்க்கு கால் பண்ணி நான் சொன்னா அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க தெரியுமா? ஒரு பாட்டு பாடினது குத்தமாடாடே, என்னை பார்த்தா புத்தி கெட்டு பாட்டு பாடிட்டு சுத்துற மாதிரி தெரியுதா? காலையில இருந்து நான் கொஞ்சம் கூட சாப்பிடல தெரியுமா? வெறும் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்டேன் தெரியுமா? அந்த ஆப்பிளை வச்சுதான் நான் ஒரு முழு நாளையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவ்வளவு அசால்ட்டா என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்க? எதுக்காக எல்லாருமே என்னை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ்னால நான் எவ்வளவு பாதிக்கப்படுறது தெரியுமா? எல்லாருமே என் முகத்துக்கு முன்னாடி தான் நல்லா நடந்துக்கிறீங்க, என்னுடைய முகத்துக்கு பின்னாடி என்னை இப்படி திட்டுறீங்களே. இந்த டிப்ரெஷன் எல்லாத்தையும் நான் எப்படி வெளிக்காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படி பாட்டு மூலியமாவோ எது மூலமாவோ தான் என்னால வெளியே கட்ட முடியும். அதை பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? எனிஹோ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இந்த இடத்துல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போய் அவங்க கதவை சாத்திக்கிறாங்க. பெட் மேல படுத்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு அவ பாட்டே பாடி இருக்கலாம், இவ அழுகிற சவுண்டு இன்னும் என் காதை போட்டு குடையுதுன்னு சொல்லிட்டு எழுந்து கீழே போறாரு. பார்க்கவே லைப்ரரி மாதிரி இருக்க ஒரு இடத்துக்குள்ள போறாரு. ஆனா அது லைப்ரரியில நம்ம ஹீரோவோட டைரிஸ் இருக்க இடம் தான். 400 வருஷமா வாழ்ந்திருக்காரு இல்லையா, அவருடைய நினைவுகள் எல்லாத்தையுமே டைரியா எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில அது லைப்ரரியா வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. உங்க ஹீரோயினுக்கு சீக்கிரமா வர தெரியாதா? என்னுடைய ஹீரோயினுக்கு தான் இதுல அதிகபட்ச ரோலே இருக்கு, உங்க ஹீரோயினுக்கு வெறும் 3 சீன் தானே, அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இவ்வளவு டிலே பண்றாங்க? நீங்களும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்காங்க, எங்க ஹீரோயின் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்கன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, நீங்க கோவப்படாதீங்க, இது என்ன முதல் முறையா நடக்குது, எப்பவுமே இப்படிதானே. அவளுக்கு இன்னைக்கு ஹை ஸ்கூல் அட்மிஷன் இருக்கு, அதனாலதான் அவன் இன்னைக்கு லேட்டா வரா போலன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க. கொரியால இருக்க இந்த ஸ்கூல்ல ஆக்ட்ரஸ் எல்லாருமே படிப்பாங்க, வெளியே தான் இவங்க ஆக்ட்ரஸா கருதப்படுவாங்க. ஸ்கூலுக்குள்ள ஆக்டரோ ஆக்ட்ரஸானாலும் சரி, அவங்க ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா மட்டும்தான் நடத்தப்படணும். ஆனா நம்மளுடைய ஹீரோயின் நம்மளுடைய ஸ்கூலுக்கு வர்றதே கிடையாது. அவங்களுடைய பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி சீட் வாங்கினவங்க அவங்களுடைய ஸ்டடீஸை ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. இத பத்தின இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட்டர் டிவில அனௌன்ஸ் பண்றத பாக்குறாங்க. இங்க பாரு சாங்கி, உன்னை பத்தின ட்வீட்ஸ் நிறைய வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நீ கம்மி பண்ணணும்னா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க நியூஸ்ல சொன்னதுனாலதான் நான் போனேன்னா இதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் தானே, இதை பத்தியும் ட்வீட் பண்ணுவாங்க தானே கேட்கும் பொழுது உன்னுடைய ட்வீட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி ஸ்டடீஸ்க்காக அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளுடைய செகண்ட் ஹீரோ கொரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. வந்ததும் வராததுமா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றவரு, இன்னைக்கு உன்னை நான் ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க, பை த வே என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோயின், நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதான் எதுக்கு, வரவ உன்னை படத்துல நடிக்க விடுவானா என்ன உன் இஷ்டத்துக்கு, இதுவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது கண்டிப்பா நீ இல்லைன்னு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொல்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ, ஐ வில் கீப் ட்ரைங் கேர்ள், நோ ப்ராப்ளம்னு சொல்றாரு. ஹை ஸ்கூலுக்கு போற நம்ம ஹீரோயின் ரொம்ப பெரிய செலிபிரிட்டிங்கிறதுனால ஒட்டுமொத்த ஸ்கூலுமே அவங்கள போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் அவங்க கூடவே போறாரு. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. ஹே, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா நீ கூட தாண்டி அழகா இருப்ப, அவ என்னடி அழகா இருக்கான்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், பெட்டர் நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வாடி, அப்புறம் இருக்கும் உனக்கு யோசிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய ப்ரொஃபசர் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் நம்ம ஏலியன் ஹீரோ. இவரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும் பொழுது அவங்களுடைய அசிஸ்டன்ட், ஓ இவர் தான் நீ சொன்ன நெய்பரா, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னா உனக்கு முட்டை போட்டு விட்டுருவாரு பாத்துக்க, உனக்கு அவ்வளோ டைம் இருந்திருக்காது எந்த பிரச்சனையும் பண்ற அளவுக்கு, ஏன்னா நேத்து நைட்டு தானே நீ ஷிஃப்ட் ஆன, ஐ ஹோப்னு சொல்றாங்க. நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. எனிஹோ இது எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இருக்காது நம்புறேன்னு கிளாஸை கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அருமையாவே கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் ரொம்பவே பிரில்லியன்ட் கூட. 400 வருஷம் பூமியில இருந்திருக்காரு இல்லையா. நம்ம ஹீரோயினும் கிளாஸ்ல தூங்கி தூங்கி வழிகிறாங்க, கொட்டாவி விடுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது பண்ணி சமாளிச்சிடுறாங்க.
கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க ஹீரோ கிட்ட போய், நெய்பர்ஸ்னா நம்ம எல்லாரும் எதுக்கு இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க தான் இருக்கிறோம் இல்லையா, என்னுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல் எல்லாம் ரொம்ப டைட்டா இருந்ததுனால என்னால அசைன்மெண்ட் பண்ண முடியல, பெட்டர் நீங்க எனக்காக பண்ணி கொடுக்கறதுல தப்பில்லை, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா, மனுஷங்கனால இப்படிதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே மனித தன்மைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படி இல்லை, ஒரு தடவை நான் ஹெல்ப் பண்ணனா திரும்ப திரும்ப நீங்க என்கிட்ட வந்து நிப்பீங்க, என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்க சொல்ற மாதிரி மனுஷங்க எல்லாருமே அவங்க லைஃப்ல இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன்னு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு திமிரு இருக்கணும், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான், என்னை விட சின்னவனா தான் இருப்பான், ஒரு எல்டருங்கிற மரியாதை கூட எனக்கு இவன் கொடுக்க மாட்டேங்கிறான், கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட் கூட விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த பூமியில இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இவர் தான். இவர் ஒரு லாயர். நீங்க எனக்கு டெத் சர்டிபிகேட் இன்னும் 2 மாசத்துல ரெடி பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம லாயருக்கு நம்ம ஹீரோவை பத்தின எல்லா உண்மையுமே தெரியும். எப்பவுமே எவ்ரி 10 இயர்ஸ்க்கு தானே நீ என்கிட்ட அதை கேட்ப, இப்ப என்ன 2 மாசத்துலயே கேட்கறேன்னு கேட்கும் பொழுது, இன்னும் 3 மாசத்துல என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் எனக்கு வந்துடும், அதனாலதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன், எனக்கு இந்த பூமியில இருந்த ஒரே ஃப்ரெண்டும் நீங்க தான், நான் உங்களை வாழ்த்துறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின், செகண்ட் ஹீரோ, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், இவங்க 3 பேருமே டின்னருக்காக வெளியே வந்திருக்காங்க. ரிங் எடுத்து வெளியே வைக்கிற நம்ம செகண்ட் ஹீரோ, நீ தான் எங்களுடைய விட்னஸ் இன்னைக்கு, சரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. நம்ம லாயர் ஹீரோ கிட்ட, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்போ போறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. என்னுடைய நேரம் வந்து நான் போகாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாரு. பூமியில இருந்து முதல் முறையா எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சது, அது ஒரு அழகான வரைபடம் தெரியுமா, இந்த படத்தை என் கையாலேயே நான் உங்களுக்காக வரைஞ்சு தெரியுமா, அன்னைக்கு நீங்க என்ன பல்லக்குல இருந்து காப்பாத்தினீங்கல்ல, அன்னைக்கு வானத்துல நிலா மாதிரியே ஏதோ ஒண்ணு போச்சு, அதை ஞாபகம் வச்சுதான் இதை நான் வரைஞ்சிருக்கேன், இதை உங்களுக்காக நான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ, 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எனக்கு சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி வந்து போச்சு, அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போனேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ, நீ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதான் அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங்னு சொல்றாங்க. ஆமா, உனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு ஒரு பிளாஷ்பேக் ரன் பண்றாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அவங்கள ப்ரொபோஸ் பண்றதுக்காக கையில பொக்கேவோட போறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோயின், என் பின்னாடி இப்படி வராத, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு அந்த வழியா வேகமா ஓடுறாங்க. அன்னைக்கு என்னாச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்றேனோ அதே பதில தான் உனக்கு நான் இப்பவும் சொல்றேன்னு சொல்றாங்க. உன்னுடைய பதில நான் ஏத்துக்கிறேன், ஆனா எனக்கு காரணம் வேணும், ஏன்னு கேக்குறாங்க. அன்னைக்கு நான் வேகமா ஓடும் பொழுது ஒரு லாரி என்னை இடிக்க வந்தது, அன்னைக்கு என்னை ஒருத்தர் காப்பாத்தினாரு, அவரை லைஃப்ல நான் திரும்பவும் மீட் பண்ண மாட்டேனான்னு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன், அவர் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இது எப்படி பாசிபிளா இருக்கும்னு நம்ம செகண்ட் ஹீரோ கேக்குறாரு. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட், அஃப்கோர்ஸ் அவளுடைய முதல் காதல், அது கண்டிப்பா அவளுக்கு ஞாபகம் இருக்கும், அது அவ்வளவு சீக்கிரம் அவளால மறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு அன்னைக்கு நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன், அங்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்தா, அங்க ஒரு லாரி அவளை இடிக்கிறதுக்காக வந்தது, அந்த லாரி குட்டி பொண்ணு இடிக்கிற ஒரு செகண்டுக்கு முன்னாடி மொத்த இடமுமே ஃப்ரீஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. லாரியோட லைட் வெளிச்சத்துல தான் அந்த குட்டி பொண்ணோட முகத்தை இவர் பாக்குறாரு. அது வேற யாருமே இல்ல, 400 வருடங்களுக்கு முன்னாடி இவர் பூமியில வந்து இறங்கும் பொழுது பள்ளத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணை காப்பாத்துவார் இல்லையா, அதே பொண்ணுதான் இவங்க. திரும்பி போறதுக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது பாத்துடணும்னு ஆசைப்படுறேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. லிஃப்ட் டோர் ஓபன் ஆகுது. எதிரில நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க, இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோ. இவங்க தான் அந்த குட்டி பொண்ணுங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? இந்த இடத்துலயே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.